நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் சீதா அங்கே நிக்கிற? வா. இவளை ஏமா கூட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா இவ உன் பொண்டாட்டி. ரவி கூட பிரியா வந்திருக்கானா, உன் கூட இவ தானே வரணும்பா. மா, இவ இங்க இருந்தா நம்ம வேலையெல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். தயவு செஞ்சு திருப்பி அனுப்பிடுங்க. சாரிப்பா, இவளை திருப்பி அனுப்ப முடியாது. நானே அவ்ளோ கஷ்டப்பட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். திருப்பி அனுப்புறதான். இத பாரு ராம், உன் வேலை முடியற வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்க தங்கறதா ஐடியா. டிரைவர், இப்ப நீங்க கிளம்புங்க. நாங்க கால் பண்ணும்போது நீங்க திருப்பி வந்தா போதும். இந்த கோலத்துல சித்ரா என்ன பார்த்தா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? பிரியா, என்ன இங்கே நிக்கிற? ரவி, ரவி அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. டேய், சித்தியும் அண்ணியும் வந்திருக்காங்க. வா. என்ன பிரியா? ஒண்ணு இல்ல, நான் இதெல்லாம் ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் அப்படி வந்துடுறேன். ஓகே, கேரி ஆன். ப்ளீஸ் மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சித்தி, வாவ், வாட் a சர்ப்ரைஸ். நீங்க இங்க வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் அண்ணி கூட. அண்ணி, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி. ரவி, ஷாப்பிங் முடிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சாரி அண்ணா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, ஷாப்பிங்கா? பிரியா எங்க? வந்துருவா சித்தி, ரூம் போயிட்டு வந்துருவா. சரி. ஐயோ, என்ன இவ திடீர்னு வந்து நிக்கிறா? இந்த ட்ரெஸ்ஸோட என்ன பார்த்தா அவ்வளவுதான்.
உன் லக்கேஜ் எல்லாம் ரூம்க்கு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சரி சரிம்மா. ரவி, பிரியாவை இன்னும் காணோம். இப்போ வந்துருவா சித்தி, வந்துருவா. அப்படியா? ஐயோ, சித்ரா எனக்கு கால் பண்றா. இப்போ என்ன பண்றது? இந்த ட்ரெஸ்ல பார்த்தா எனக்கு கொன்னுடுவா. ஜீன்ஸ் மேலே புடவைய கட்டிப்போம். ரவி, போன் எடுக்காம அவ ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கா? இப்போ வந்துருவா சித்தி. சரி. பிரியா ஏன் லேட் பண்றா? ரூம் போயிட்டு உடனே வர வேண்டியதானே? என்னதான் பண்ணிட்டு இருக்கா? போனை எடுக்க மாட்டேங்கிறா, அவளையும் காணோம். அம்மா, என் ரூம் பக்கத்துலயே உங்களுக்கு ரூம் போட்டாச்சு. சரிப்பா. சீதா, உன் லக்கேஜ் எல்லாம் ராம் ரூம்க்கு எடுத்துட்டு போ. என் லக்கேஜ் எல்லாம் ரூம்க்கு எடுத்துட்டு வா. மா, இவ எதுக்கு என் ரூம்ல? உங்க ரூம்லயே இருக்கட்டும். ஷேர் ரூம்ல எதுக்குப்பா? உன் பொண்டாட்டி ஓ ரூம்ல தானே இருக்கணும். மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சாரிப்பா, எல்லா விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கோ. மா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, அத்தை. அத்தை, சீதா வந்துட்டீங்களா? அத்தை, நீங்க வந்ததை என்னால நம்பவே முடியல. நான் வந்த உடனே போன் பண்ணனே, ஏன் என் போன் அட்டென்ட் பண்ணல? ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருந்த? அதுவா, ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அத்தை. வீட்ல ஓ ரூமையே கிளீன் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஹோட்டல் ரூமை கிளீன் பண்ணியா? அத்தை, வெளியூர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரூமை நாம தான் கிளீன் பண்ணணும். ஒருவேளை கிளீன் பண்ண வரவங்க எதையாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சேஃப்டி தான் அத்தை முக்கியம். சேஃப்டி முக்கியமா? அதனால தான் பேண்ட் மேல புடவை கட்டிருக்கியோ? பேண்ட் மேலையா? அப்படியெல்லாம் நான் பண்ணுவேனா?
என்னது? என்னை இப்படியெல்லாம் ஏமாத்த முடியாதுன்னு பொண்ணை பொண்ணு பார்க்க வந்தப்பவே நான் சொல்லியிருக்கேன். மறந்துட்டியா? சாரி அத்தை, இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ராம், ரூமுக்கு போலாம். வாங்கம்மா போலாம். இதுக்கு தான் பிரியா நான் அப்பவே சொன்னேன், நீ என் பேச்ச கேட்கல. இப்ப பாரு, நல்லா திட்டு வாங்கினியா? சித்தி மேல இருக்கிற கோவத்தை ஏன் மேல காட்டிட்டு போறாளே. என்ன இங்க நிக்கிற? இல்லங்க, நான் எங்க படுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ, மகாராணிக்கு படுக்க இடம் இல்லையோ? நீங்க படுத்துக்கோங்க, நான் கால் அமைக்க விடுறேன். இத பாரு, எங்க அம்மாவுக்கு நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் அவங்க சீதா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள சாக்க வச்சுக்கிட்டு இந்த ரூம்குள்ள வந்திருக்க. ஆனா என் மனசுக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். வா, வந்து தூங்கு தூங்கு. லாஸ்ட் இயரோட இந்த இயர் நமக்கு பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். அத்தை, ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கீங்க? இல்ல சுமித்ரா, வீட்டுல பிள்ளைங்களும் மருமகளும் இல்லாம வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. அதனாலதான் சாப்பிடவே பிடிக்கல. தியாகராஜ், அவங்களுக்கு ஒரு போன் போடுப்பா. அம்மா, போன காரியத்தை முடிச்சிட்டு இன்னும் 2 நாள்ல எல்லாரும் வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்கம்மா. இருந்தாலும் சீதாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா, சீதாவோட சித்ராவும் போயிருக்கா. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு சந்தோஷமா திரும்பி வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்கம்மா. நான் பாக்குறேங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 இயர்ஸ்ல நல்லா டெவலப் ஆயிடும்னு நினைக்கிறேன். கல்பனா, என்ன தனியாவா வந்திருக்க? என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரி, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், வா. யாரு வந்திருக்கான்னு பாருங்க. யாரு? வா கல்பனா. கல்பனா, கல்பனா, வா 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 வா. அப்பா, எப்படி இருக்க?
கல்பனா எப்படி இருக்க? என்னம்மா திடீர்னு வந்திருக்க? என்ன என்ன விஷயம்? பெரியப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? தாராளமா பேசுமா. என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வா உட்காரு. உட்காரு. உட்காரு கண்ணா. உட்காருமா. வா 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 வா. சுமித்ரா வா, டிஃபன் வை அவளுக்கு. முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேனே, அதுக்கப்புறமா சாப்பிடுறேன். கல்பனா, உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. என்ன விஷயம் சொல்லுமா? சொல்றேன்பா. பெரியப்பா, உங்களால ஒரு உதவி ஆகணும். பண்ணுவீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நீ இந்த வீட்டு பொண்ணு, உனக்கு என்ன வேணாலும் நாங்க பண்றோம். சொல்லு, கேளு, என்ன வேணும்? சரணுக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு தரீங்களா? சரணுக்கா? ஏமா, அவருக்கு பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னாரு. நல்லதும் பெரியப்பா போயிட்டு இருந்தது. ஆனா அவரோட பார்ட்னர் எல்லாரையும் ஏமாத்திட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டோம். அடப்பாவி. இப்போ அவருக்குன்னு ஒண்ணுமே இல்ல. வீடு வீடா போய் டூத் பேஸ்ட் வித்துட்டு இருக்காரு. ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரண் இப்படி வீடு வீடா படியேறி டூத் பேஸ்ட் விற்கிறத பார்த்துட்டு நான் எப்படி பெரியப்பா சும்மா இருக்க முடியும்? கல்பனா, சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமக இந்த நிலைமையில இருக்காருன்னு தெரிஞ்சா எந்த வீட்டு மானம் தானே போகும்? எந்த அளவுக்கு ஆயிருக்கா? எங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியலையம்மா. நீ கவலைப்படாதம்மா, சித்ரா வந்துட்டோம். எல்லாரும் பேசி சரணுக்கு ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்ணிடலாம். பெரியப்பா, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். ஏம்மா? அம்மாவுக்கு தெரிஞ்சா வேலை கொடுக்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் நான் வந்து உதவி கேட்டா அம்மாவுக்கு பிடிக்காது. நோ 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 நோ, நீ உன் அம்மாவை தப்பா புரிஞ்சிருக்க. மக கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சா அத பாத்துக்கிட்டு அவ சும்மா இருக்க மாட்டா. அவளுக்கு தெரியாம சரணுக்கு வேலை கொடுத்தா தப்பா போயிடுமா? பெரியப்பா ப்ளீஸ், இந்த விஷயத்துக்கு அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல வேலை கொடுங்க. தேவைனா
அப்புறமா சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் பெரியப்பா, ப்ளீஸ். இத பாத்தியா தியாகராஜ்? நம்மெல்லாம் இருக்கும் போதே நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்க தியாகராஜ், சித்ரா இதுக்கு ஒத்துக்கிறாளோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா என் பேத்தி அழக்கூடாது. ஒத்த பொண்ணா இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துல ரொம்ப செல்லமா வளர்ந்தவ. அவ என்ன கேக்குறாளோ அதை பண்ணி கொடு. கல்பனா, இந்த பாட்டி உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. அழாதம்மா. அண்ணா, கல்பனா அழறத என்னால தாங்க முடியலண்ணா. ப்ளீஸ் அவ கேக்குறத கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். டேய், இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயமாடா. கல்பனா, கண்ணா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இமிடியேட்டா சரண கம்பெனிக்கு வர சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ பெரியப்பா. தேங்க்ஸ் பா. பாட்டி. கல்பனா, தேங்க்ஸ் பாட்டி. அம்மா மாதிரி நீங்களும் என் மேல கோவப்பட்டு எங்க என்ன ஒதுக்கிடுவீங்களோன்னு பயந்து. ஆனா நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா பாட்டி பாட்டி கல்பனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழாதம்மா, அழாத. நீ போய் உட்காரு. போ, உட்காரு. உட்காரு. கல்பனா சாப்பிடு. சுமித்ரா, கல்பனாவுக்கு டிஃபன் வை. போடு, சாப்பிடுமா. அழாத. கண்ணத்தோட கண்ணத்தோட கண்ணத்தோடமா. சாப்பிடுமா. சாப்பிடுமா. சாப்பிடுறா. அழக்கூடாது, சாப்பிடு.